எல்லாருக்கும் வீடு வாங்குறது எப்படி ஒரு பெரிய கனவோ அதே மாதிரி கார் வாங்கணும்ன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. ஆசைப்படுறது தப்பு இல்ல, பட் அது வாங்குறதுக்கு முன்னாடி அது நமக்கு அத்தியாவசியமா இல்ல அனாவசியமா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஒரு சிலருக்கு கார் நெசசிட்டியா இருக்கும். அப்படி நெசசிட்டி இருக்கிறவங்க அந்த காரை எப்படி வாங்கணும்னு பார்க்கலாம். நெட் கேஷ் கொடுத்து வாங்குறவங்களை பத்தி நான் பேசல. இந்த வீடியோ வெஹிக்கல் லோன் போட்டு கார் எடுக்கிறவங்களுக்காக மட்டும்தான். நிறைய பேர் அவங்க கிட்ட மணி இல்லைனாலும் அவங்க ஆசைக்காக லோன் எடுத்தாச்சும் அந்த பொருளை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டும் போது ரொம்ப சிரமப்படுறாங்க. சோ நீங்க எந்த பொருளை வாங்கணும்னு நினைச்சாலும் அந்த பொருளுக்கான பட்ஜெட்டை முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காரை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி எத்தனை பேரு நான் எவ்வளவு சேலரி வாங்குறேன், என் சேலரிக்கு நான் எந்த பட்ஜெட்ல கார் வாங்கணும்னு எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்க? யோசிக்காதவங்க இதுக்கப்புறமாவது யோசிச்சு பிளான் பண்ணுங்க. நீங்க வாங்குற சேலரி வச்சு எப்படி பட்ஜெட் போட்டு கார் வாங்கணும், அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். வெஹிக்கல் லோன் போட்டு கார் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த பேங்க்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்குன்றத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப நான் சொல்ற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. 50 20 4 10. இதுல 50ங்கிறது உங்களோட ஆனுவல் இன்கம்ல இருந்து 50%. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஆனுவல் இன்கம் 12 lakhs வச்சுக்கோங்க. அப்போ நீங்க எடுக்க போற காரோட வேல்யூ 6 lakhs தான் இருக்கணும். அதாவது ஆனுவல் இன்கம்ல இருந்து 50% தான் உங்களோட காரோட வேல்யூ இருக்கு. அடுத்து 20ங்கிறது காருக்கான டவுன் பேமெண்ட். இப்போ நீங்க 6 lakhsக்கு கார் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க பே பண்ண வேண்டிய டவுன் பேமெண்ட் 1.2 lakhs நீங்க டவுன் பேமெண்ட் கண்டிப்பா பே பண்ணிருக்கணும். அதுக்கு மேலேயும் இருந்தா பே பண்ணலாம், தப்பு இல்ல, பட் அதை விட கம்மியா பே பண்ணிடாது. அப்புறம் 4ங்கிறது நீங்க எடுக்க போற வெஹிக்கல் லோனோட டென்யூர் பீரியட். நீங்க லோன் எடுத்ததுக்கு அப்புறம் 4 இயர்ஸ்க்கு மேல உங்க லோனோட டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 4 இயர்ஸ் தான் லோனோட டென்யூர் நீங்க வச்சுக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய லோனுக்கான இஎம்ஐ 10%க்கு மேல போக கூடாது. இப்ப நீங்க எடுக்க போற காரோட வேல்யூ 6 lakhs. அந்த 6 lakhsக்கு டவுன் பேமெண்ட் 1.2 lakhs பே பண்ணிடுவீங்க. பேலன்ஸ் இருக்கிற 4.8 lakhsக்கு தான் லோன் எடுப்பீங்க. SBIல வெஹிக்கல் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 9 to 2% கொடுக்குறாங்க. சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லோனோட டென்யூர் 4 இயர்ஸ்க்கு மேல இருக்க கூடாது. சோ 4 இயர்ஸ்க்கு 9.2% இன்ட்ரெஸ்ட்ல 4.8 lakhs லோனுக்கு நீங்க பே பண்ணக்கூடிய இஎம்ஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 12,000. அதுக்கு மேல போகாத மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு நீங்க பிளான் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பெரிய கடன் சுமையில மாட்டாம நீங்க ஆசைப்பட்டதையும் உங்களால உங்க பட்ஜெட்குள்ள வாங்க முடியும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. சோ நம்மளோட ஆசையும் நம்ம லெவல் தாண்டி போக கூடாது. அப்படி உங்க லெவல் தாண்டி போகாம இருந்தா உங்க லைஃப் ஸ்மூத்தாவும் டென்ஷன் ஃப்ரீயாவும் இருக்கும். சோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸ்க்கு கேஎன்வி கேபிட்டல் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.